வணக்கம். உங்கள் மோகன் எலக்ட்ரீஷியன். இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி யூடியூப்பில் கொடுத்துருப்பேன். அப்போ கொடுத்தப்போ உன்னால் இங்கே வந்து ஃபிட்டிங்ஸ் மாட்ட முடியாது, ஸ்க்ரூ பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேங்க. இதில் மெயின் என்னென்னா, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பைப் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் காடி எடுத்திருப்பேன் மெஷர்மெண்ட்டுக்காக. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாமே காடி எடுத்துகிட்டு தான் பைப் போடணும், உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது, வால் மிக்சர் மாட்ட முடியாதுன்னாங்க. தெளிவாக சூப்பராக மாட்டியிருக்கோம் பாருங்கள். இந்த வால் மிக்சர் மாட்டுறக்கு வந்து எங்களுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்துட்டு 3 நிமிஷம் தாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பைப் போடும்போதே பைப்பை வெளியே வச்சு பேக் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ்டென்ஷன் நிப்பிள் போட்டு டஃப்லான் அதிகமாக அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் வந்துட்டு கேட் வால் ஓப்பன் பண்ணி செக் பண்ணணும் அப்படின்னுமே இல்லை. நம்ம வந்து எல்லாமே மாட்டிட்டு செக் பண்ணலை, வந்தாச்சு. திரும்ப கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் தான் போய் அவங்க முன்னாடி தான் செக் பண்ணி கொடுத்துருந்தோம். ஷவரு, வால் மிக்சரு, ஷார்ட் பாடி, லாங் பாடி எல்லாமே அப்படி தான். வெஸ்டர்னும் கூட அப்படி தாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஒன்று போஸ்ட் பண்ணுறப்போ கமெண்ட் பண்ணுற நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வேலை செய்வாங்க, அதை புரிஞ்சுக்கங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.